தமிழ் படங்கள் ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிக்கிறத இப்போ வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அப்படி ரீசென்ட் டைம்ஸ்ல ஹாலிவுட் பட சீனை பார்த்து காப்பி அடிச்சு வச்ச தமிழ் பட சீன்ஸ் இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ரீசெண்டா 2025 ரிலீஸ் ஆன குட் பை அக்லி படத்தை எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. அந்த படத்துல வில்லன் அர்ஜுன் தாஸை ஏகே வந்து ஒரு மஞ்சள் கலர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வில்லனுக்கு எல்லாருமே சுத்து போட்டுருவாங்க. சுத்து போட்டு அடுத்த செகண்டே அந்த மஞ்சள் கலர் கார்ல ஒரு பட்டன் அழுத்துவாரு. அழுத்தின உடனே அதோட ஹெட்லைட், ரூஃப், சைடுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே மிஷின் கன் வெளியே வரும். அந்த மிஷின் கன் வச்சுக்கிட்டு காரை ட்ரிஃப்ட் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு அந்த மிஷின் கன்னால சுட்டு வில்லனுக்கு எல்லாத்தையுமே தெறிக்க விட்டுருப்பாரு ஏகே அஜித் குமார். அந்த சீனுக்கு தியேட்டர்ல விசில் பறந்துச்சு. ஆனா அந்த சீனை ஹாலிவுட் படத்துல இருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. அது ஜேம்ஸ் பாண்ட் படம் தாங்க. 2021ல டேனியல் கிரெக் கூடிய நோ டைம் டு டை படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல தான் ஹீரோயினி கூட ஜேம்ஸ் பாண்ட் போகும்போது வில்லனுங்க சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லனுங்க சுத்து போட்டு இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கார்ல ஒரு பட்டன் அழுத்துவாரு. அப்பதான் காரோட ஹெட்லைட்ல இருந்து மிஷின் கன் வெளியே வரும். அந்த மிஷின் கன்னை வச்சு வில்லனுங்க எல்லாத்தையுமே சுட ஆரம்பிச்சிருப்பாரு. சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஜேம்ஸ் பாண்ட் தப்பிச்சிருப்பாரு. இந்த சீனை பார்த்து தான் குட் பை அக்லி படத்திலேயே காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. நம்பர் 2, அட்லினாலே காப்பி தானே எல்லாருக்குமே தெரியும். 2017 ரிலீஸ் ஆன மெர்சல் படத்துலயும் நிறைய சீனை காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. அதுல ஒரு சீன் தான் இது. அந்த படத்துல தளபதி விஜய் எல்லாரையுமே கடத்தி வச்சிருவாரு இல்லையா? கடத்தி வச்சதுக்கு அப்புறம் சத்யராஜ் தளபதி விஜய் பிடிச்சு வச்சுட்டு எல்லாரையும் எங்க வச்சிருக்கா அப்படின்னு கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வெற்றி அப்படிங்கிற கேரக்டர் ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதை பார்த்து போலீஸுமே ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல எல்லாத்துலயுமே அந்த வெற்றி அப்படிங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணி வச்சிருக்கும். அதோட ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்கும்னா குறைவான அளவு மட்டும் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி பண்ணி அவருடைய லங்ஸ் கெட்டு போக வச்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கும். அந்த சீன் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த நல்ல சீனை அவர் யோசிச்சிருப்பாரா? இல்ல 2009ல ரிலீஸ் ஆன லா அபைடிங் சிட்டிசன் அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய ஒரு சீனை காப்பி அடிச்சு தான் இந்த சீனை அவர் வச்சிருப்பாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபே அந்த படத்துல இருந்து காப்பி அடிச்சு வச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லனுடைய குடும்பம் செத்து போயிடும். அதுக்கு சரியான நீதியை அந்த ஒரு அரசாங்கமானது வழங்கியிருக்காது. அதனால நீதி வழங்காத அதிகாரிகள் எல்லாத்தையுமே கடத்தி அந்த வில்லன் கொண்டுகிட்டு இருப்பான். அப்படி கொள்றதுக்காக போலீஸ் கிட்ட அவனே வந்து சரண்டர் ஆகி எப்படி எல்லாம் எல்லாரையும் கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா க்ளூ கொடுத்துட்டு இருப்பான். அதை வச்சு போலீஸ் கேரக்டரான ஜேமி ஃபாக்ஸ் கேரக்டர் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பாரு. இதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெர்சல்லி வச்சிருப்பாங்க. அதில் தான் இந்த சீனும் வரும். ஒரு அதிகாரியை கடத்தி வச்சுட்டு அவர் எங்கன்னு கேட்கும்போது ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட்ஸ் அந்த கிளைடன் செல்டன் அப்படிங்கிற கேரக்டர் வாயாலேயே சொல்லும். வாயால சொன்ன உடனே ஜேமி ஃபாக்ஸ் கேரக்டர் தேடி போய் பார்ப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல பவுச்சு வச்சிருப்பாங்க. பவுச்சு தோண்டி பார்க்கும்போது அதில் ஆக்சிஜன் கொஞ்சமா கொடுத்து அந்த கேரக்டரை உயிரோட பவுச்சு வச்சிருப்பாங்க. போலீஸ் லேட்டா போனதால அந்த கேரக்டர் செத்துருக்கும். அந்த சீனை அப்படியே காப்பி அடிச்சுதான் அட்லி மெர்சல் படத்துல வச்சிருக்காரு.